ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குச்சந்தையினுடைய ஏஎஸ்பி, அதாவது மொத்த பங்கு விலை சுற்றன் 22,000 ரீச் பண்ணுமா அல்லது கீழே வருமா என்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் பங்குச்சந்தை தொடர்ச்சி அதிகரித்து கொண்டு தான் போகும் என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம் நிறைய காரணிகள் இந்த பங்குச்சந்தையினுடைய நிலையை தீர்மானிக்கிறதாக இருக்கின்றது. கூட அதிகமான காரணிகள் நமது நாட்டு காரணிகள் மட்டுமில்லை, வெளிநாட்டு காரணிகள், சில பொருளாதார காரணிகள், சமூக காரணிகள் இதில் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த காலங்களில் பண்டமிக் பீரியடில், அதாவது கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கை பங்குச்சந்தை ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. அதே நேரம் அரசியல் மாற்றங்கள், இலங்கையில் அரசியல் மாற்றங்கள் நடக்கக்குள்ளும் பெரிய ஒரு பாரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கை அரசாங்கனுடைய பொருளாதார கொள்கைகள் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுதும் பாரிய வீழ்ச்சியை அல்லது அதிகரிப்பினை காட்டக்கூடியதாக இருக்கும். ரைட். இதன் காரணமாக யாரும் எப்படிப்பட்ட ரிசர்ச்சாக இருக்கலாம், அனலைசராக இருக்கலாம், இந்த பங்குச்சந்தை இப்படித்தான் போகும் என்று இறுதியிட்டு கூற முடியாது. ஆனால் சில காரணிகளை வைத்து கொண்டு சில எக்ஸ்பெக்டேஷன்களை உருவாக்கி அது கூட ரிசர்ச்சில் இப்படி போகலாம், இன்னென்ன காரணிகள் தற்பொழுது நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் சொல்கிறாங்க, ரிசர்ச்சு சொல்கிறாங்க. அதன்படி இந்த ப்ரெசன்டேஷன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், புதிதாக பங்கு சந்தைக்கு நுழையவர்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த சேமிப்பையும் கொண்டு இதுக்குள்ளே கொண்டு போட வேண்டாம். நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபா பணம் வச்சுருக்கீங்க என்றால் ஒரு 10,000 அல்லது 20,000 ரூபா பணத்தை மட்டுமே முதலிட்டு அதில் நீங்கள் ரேட் பண்ணி அதில் நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியுமா என்ற விடயத்தை நீங்கள் பரிசீலித்து பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு உங்களுடைய ஓனான ரிசர்ச், அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணி அதனூடாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீட்டை நீங்கள் மேற்கொள்ளப்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ரைட். இனி வீடியோக்குள்ளே ஒவ்வொரு ஸ்லைட்டுக்குள்ளே போவோம். அடுத்த டிஸ்க்ளைமர் கட்டாயம் சொல்லிக்காக மட்டும்தான் இந்த கண்டென்ட்கள் ப்ரொவைட் பண்ணப்படுது. நீங்கள் ஒரு விஷயங்களை எனக்கு தெரிந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில விஷயங்கள் பிள்ளையாக கூட இருக்கலாம். எனக்கு சரியென்றப்பட்ட விடயங்கள், நான் அறிந்த விடயங்கள், எனக்கு மற்ற நபர்கள் சொல்லித்தன விடயங்கள், நான் தேடி அறிந்த விடயங்கள் மட்டுமே இதில் கொடுக்கப்படுகிறது. சில கண்டென்ட் கூட பிள்ளையாக இருக்கலாம். அப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அது கட்டாயம் காமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. அடுத்தது எல்லா இன்வெஸ்டரும் தங்களுடைய ஓனான இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சை மேற்கொண்டு அதனூடாக முதலீட்டை மேற்கொள்ளுங்கள். மணி என்பது மிக முக்கியமான அவசியமான ஒன்று. அதை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை கொண்டு மிக பிழையான வழியில் முதலிட்டு அதை இழக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டீங்கள். அதே மாதிரி மிக அவதானமான முதலீட்டை மேற்கொள்ளுங்கள் என்றது நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது உங்களுடைய 1 லட்சம் ரூபா காசு இருக்குன்னு சொன்னால் அதில் 10,000 ரூபாயை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் முதல் ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டுகள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் மற்ற மிகுதியான படங்களையும் ஒவ்வொரு படிநிலையில் நீங்கள் போட்டு இந்த முதலீட்டை மேற்கொள்ளுங்கள். தற்போது நிலையில் பங்குச்சந்தை, இலங்கை பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு டொப்பான நிலையில் தான் இருக்குது. இது சில காரணங்களால் சடனாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. காரணம், தற்பொழுது சைனாவில் பரவி கொண்டிருக்கின்ற புது வைரஸ்கள் அல்லது சில காரணிகள் இலங்கையிலேயும் மீண்டும் ஒரு லாக்டவுனை ஏற்படுத்தமாக இருந்தால் பாரிய வீழ்ச்சியை இலங்கை பங்குச்சந்தை சந்திக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய முழு பணத்தையும் கூட நீங்கள் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். வேண்டாம், ஒரு பங்குச்சந்தை மிக அடிமட்டத்துக்கு வரக்குள்ள அந்த நிலையில் நீங்கள் மிக முக்கியமான பங்குகளை கூட குறைந்த விலையில் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே குறிப்பிட்ட அளவு பணத்தை ஒரு பங்குச்சந்தையின் முதலீட்டாளர் என்றதில் பங்குச்சந்தையில் குறைந்த இந்த விலைக்கு வருதோ சில பங்குகள் 300 ரூபா, தற்பொழுது 300 ரூபா வைக்கும் பங்குகள் ஒரு கடந்த காலங்களில் 90 ரூபாய் 60 ரூபா கூட விற்ற காலப்பகுதிகளும் உண்டு. அதே மாதிரி ஒரு மீண்டு நிலையோடு வரலாம். அந்த டைமில் உங்களுடைய பணத்தை பயன்படுத்தி நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபங்களை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். இனி அடுத்த ப்ரெசன்டேஷன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு அனலைசர் பப்ளிஷ் பண்ணப்பட்ட என்ன மாதிரி மார்க்கெட் விஷன் சம்பந்தமான ரிசர்ச் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிசம்பர் 2024 பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஏஎஸ்பி ப்ரெடிக்ஷன் ஏஎஸ்பி 16,000 இருந்தது. இப்போ 14,000 தான் வந்திருக்கு. இது 31 டிசம்பர் 2025 என்ன மாதிரி போகும்ன்ற விஷயத்தை இவர் மென்ஷன் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும். இதில்
US டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 325 இருக்குமாக இருந்தால் 21,000 அதாவது இப்போ 16,000 இருக்கிற ஏஎஸ்பி மொத்த பங்கு விலை சுட்டம் 21,000 22,000 ரீச் பண்ணலாம்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறார். அடுத்த செகண்ட் சினாரியோன்னு சொல்லி சொல்கிறார் வந்து $275 இருக்குமாக இருந்தால் 18,500 18,600 18,500 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கலாம், ரீச் பண்ணும் 2025 சொல்லி சொல்கிறார். சில வேளை அதுக்கு இடையில் சில காரணிகள் நடக்குமாக இருந்தால், வேறு நான் சொல்லப்பட்ட சில புதிய வைரஸ், கொரோனா மாதிரியான புதிய வைரஸ்கள் சம்பந்தமானது, இலங்கை இந்த பொருளாதார நிதிநிலை மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் அப்படி சில நடக்குமாக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டான நிலையில் வந்து இந்த மார்க்கெட் போகிறதுக்குரிய சாத்தியக்கூறுகளும் அதிகம். ரைட், இந்த இப்படி மார்க்கெட் வந்து 22,000 அல்லது 18,600 ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணிகள் சப்போர்ட் பண்ணுறன்ற விடயத்தையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா தெரியும், இலங்கையுடைய மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டேபிளைசேஷன் வந்து ஒரு சிறப்பானதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. என்ன காரணம் என்னமென்றால், அண்மையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் காரணமாக புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் காரணமாகவும் நிறைய மாற்றங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு. நிறைய ஸ்ட்ரக்சரல் மாற்றங்கள் வந்து ரீஃபார்ம் ஆகி கொண்டிருக்கு. இதில் வந்து அவங்க பிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க, வரி சம்பந்தமான பாலிசிகள், அடுத்தது மற்ற நிதி சம்பந்தமான நிறைய விஷயங்களில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே வந்து இலங்கையினுடைய இந்த மேக்ரோ எக்கனாமிக்னு சொல்லுவோம், இது வந்து பேரின பொருளாதாரம், இது வந்து ஸ்டேபிளைசேஷன் இருக்கிற காரணத்தினால இது நிலையா ஒரு என்னென்னு சொல்கிறது, நல்ல நிலையில் இருக்கிற காரணமாக வந்து இதை வந்து ரீச் பண்ணலாம், 22,000 ரீச் பண்ணக்கூடியதாக இருக்குமென்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து இந்த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஃபாரின் பேஸ் முதலீடுகள், அதாவது ஜிஎஸ்டி பேஸ் முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய வந்து வார காரணமாகவும் வந்து இது வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வந்து நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. ஆகவே இப்படி நடக்குமாக இருந்தால் இந்த 22,000 வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இலங்கையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவதற்கும் வெளிநாடுகளில் உள்ள நபர்கள் வந்து முதலீடு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க US டாலராக ஒரு நபர், அமெரிக்காவில் இருக்கிற நபர் வந்து US டாலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு இந்த ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டு ரீதியான ஒரு வருமானம் உண்டும், அடுத்தது இந்த US டாலர் கரன்சி ரேட்டுக்கு இடையிலான விகிதங்களுக்கு இடையிலான வார வருமானத்தால் வார ஒரு அதிகரிப்பும் வந்து அவருக்கு கிடைக்கும். அதாவது டபுள் கெயின் வந்து கிடைக்கும். அதாவது ஃபொரெக்ஸ் ட்ரேடிங், அதாவது இந்த US டாலர் டு ஸ்ரீலங்காவுக்கு இடையிலான வார அந்த கரன்சி மாற்றங்களுக்கு இடையிலான வார ஒரு பொருளாதார அதிகரிப்பும், அடுத்தது இந்த பங்களினால் வார லாபமும், அவர் 2 லாபம் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த விடயம் காரணமாகவும் வந்து பங்குச்சந்தை வந்து 22,000 ரீச் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ராங் ஏர்னிங் க்ரோத்துக்குள்ளே வந்து இலங்கையில் வந்து இந்த பேங்கிங் செக்டர், அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும், அண்மையில் இனி வருங்காலங்களில் வந்து வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுமாக இருந்தால் வந்து ஃபினான்சியல் கம்பெனி இந்த பேங்கிங் செக்டர்லாம் வந்து பாரிய அதிகரிப்பு வந்து ஏற்படும். இதன் காரணமாகவும் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார அதிகரிப்பு வந்து ஏற்படக்கூடிய நிலை வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது குளோபல் மார்க்கெட் என்ற வந்து இந்த காரணியும் வந்து இலங்கையினுடைய பங்குச்சந்தை அதிகரிப்புக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயத்தையும் வந்து இவங்க வந்து கட்டாயம் வந்து எதிர்வு கூறுகிறாங்க. அடுத்தது மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா தெரியும், ரீசனில் வந்து சடனான ஒரு அதிகரிப்பை வந்து ஆல் டைம் கை வந்து நடந்தது. அதாவது இலங்கையிலே வரலாற்றிலே வந்து ஆல் டைம் கை, அதாவது ஹை, இந்த ஏஎஸ்பிஐ வந்து இண்டெக்ஸ் வந்து 16,473 திரும்ப 16,800 வரைக்கும் நான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன், வரைக்கும் ரீச் பண்ணது ஜனவரியில் இந்த மாதத்தில். ஆகவே இதே மூமெண்ட் வந்து கண்டினியூவாக இருக்குமாக இருந்தால் கட்டாயம் வந்து இது வந்து 22,000 பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணி சொல்லி சொல்கிறாங்க. ரைட், இந்த விடயங்கள் இதுக்கு மேலதிகமான சில விடயங்களும் வந்து சொல்லப்படுகிறது. இது ஒரு பேசிக் ஒரு அடிப்படையை வந்து கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் எழுதியிருக்கேன். மேலதிக தகவல்கள் வேணுமாக இருந்தால் நீங்கள் காமெண்ட்ஸில் வந்து எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.